காரணம் இந்த பாசி தான். இந்த மாரி பாசி உங்க தொட்டியில வளர ஆரம்பிச்சா, முதல்ல இருந்தே அந்த பாசி வளரும்போதே நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, இதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாசிய நான் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கு அந்த பாசிக்குள்ள இருந்து மீன் வெளிய குதிச்சு ஓடும். அதனாலேயே அந்த பாசினாலே கொஞ்சம் வெறுப்பாவும். இந்த பாசி இருக்கிறதுனால தான் பாதி மீன் வந்து இறக்குது அப்டின்னே வச்சுக்கலாம். அந்த மாரி ஃப்ரிட்ஜ் டேங்க் செட்டப்ப பொறுத்தவரைக்கும். ஏன்னா, பாசி வந்து கொஞ்சம் லைட் அடர்த்தியா இருந்தா கூட பரவால்ல. அது நல்லா திக்னெஸ்ஸா இருக்கும். வழுவழுன்னு இருக்கும். நம்ம மீன் உள்ள போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதால வெளிய வர முடியாது. அதனால மேக்ஸிமம் உங்க தொட்டிய வந்து 2 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவ கன்ஃபார்ம் ஃபுல் கிளீன் பண்ணா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இல்லாட்டி அந்த பாசி வந்து நல்லா திக்காயி மீன் போய் மாட்டிக்கிட்டு அதிலேயே இறக்குற மாரி கண்டிப்பா நிலைமைக்கு வந்துரும். ஏன்னா, என்னோட இப்ப நான் கழுவும்போதே எனக்கு வந்து ஒரு 2 டூ 3 மீன் அந்த பாசியில மட்டுமே இறந்து இப்ப ரீசென்ட் டேஸ் தான். ஏன்னா உடம்பு இருந்துச்சு. அதனாலயே நான் சொல்றேன். மேக்ஸிமம் ஒரு 2 டூ 3 மாசத்துக்குள்ள கழுவ பாருங்க. ஓகேவா? இதில பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபீமேல்ஸும் சரி, என்னோட குட்டிங்களும் சரி, ஃபீமேல்ஸ் எண்ணிக்கை கொஞ்சம் குறை தான். குட்டிங்க நல்லா